Dear children, the previous class phosphorus and trichloride வந்து பார்த்தோம். ஸோ பாஸ்பீனுக்கு அப்புறம் தென் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு வந்து பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட். பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா PCl5. ஓகேயா? ஸோ the preparations வந்து so only one preparation is there. So when PCl3 is treated with the excess chlorine, phosphorus pentachloride is obtained. ஸோ PCl3 டேரெக்டாக நம்ம எதுக்குள்ளே ரியாக்ட் பண்ணியிருக்கோம், குளோரின் கூட ரியாக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டு ஃபார்ம் வாட் அப்படின்னாக்கா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட். ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு கொடுக்கல. ஸோ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆன் ஹீட்டிங் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் இட் டீகம்போஸ் இன்டு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் அண்ட் குளோரின். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈக்லிபிரியம் ரியாக்ஷன். ஸோ ஈக்லிபிரியம் ரியாக்ஷனாக இந்த மாதிரி சிம்பிள் போடுவோம். ஒன்று ஃபார்வர்ட் ரியாக்ஷன், இன்னொன்று பேக்வர்ட் ரியாக்ஷன். ஸோ இந்த PCl5 வந்து டீகம்போஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு PCl3ஆகவும் Cl2ஆகவும் நம்மளுக்கு எக்ஸஸாக நமக்கு வந்துட்டு பிரியுது. ஸோ எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ஈஸியாக இருக்கும், பார்த்துக்கோங்க. தென் பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் டு கிவ் பாஸ்போரைல் குளோரைட். என்ன ஃபார்மாக இருக்குன்னா பாஸ்போரைல் குளோரைட். தென் ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட். ஸோ தட் இஸ் அ ரியாக்ஷன் வித் என்னக்கா வாட்டர். PCl5 reacts with water to form phosphorus oxychloride. இது பேர் என்ன சொல்லுவாங்க, பாஸ்போரைல் குளோரைட் ஆர் பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைட். That byproduct is a water. That phosphorus oxychloride further reacts with the water to form நமக்கு phosphoric acid. Orthophosphoric acid is a form. Then HCl is a byproduct. So overall reaction, ஸோ இங்கே 3H2 இங்கே 1H2, ஸோ டோட்டல் பண்ணி 4H2 எடுத்திருக்காங்க. PCl5 கூட போடுறாங்க. தென் ஆர்த்தோபாஸ்போரிக் ஆசிட், தென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் வந்து நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் ரியாக்ட்ஸ் வித் அ மெட்டல் டு கிவ் மெட்டல் குளோரைட்ஸ். ஸோ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா மெட்டல் குளோரைட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இட் ஆல்சோ குளோரினேட்ஸ் ஆர்கானிக் காம்பவுண்ட் சிமிலர் டு பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு எப்படி இருக்குனாக்கா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு எப்படி ரியாக்ட் ஆகுமோ அதே மாதிரியே நம்மளுக்கு பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடும் ரியாக்ட் ஆகுது. So we take a silver that is reacts with the phosphorus pentachloride to form silver chloride. So அப்போ tin எடுத்துக்கிட்டாங்க tin chloride. Byproduct is PCl3. So in case of we take organic compounds like ethanol, so ethanol formula is C2H5OH that reacts with the phosphorus pentachloride. So நமக்கு இங்கே இப்படி வந்து பிரியும். ஸோ இங்கே ஒரு Cl வந்து ஆட் ஆகுது, இங்கே ஒரு Cl ஆட் ஆகுது. ஸோ நம்ம வந்து ஹைட்ராக்சியில் படிச்சிருப்போம். ஸோ எத்தில் குளோரைட், தென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், தென் என்னன்னாக்கா ரெண்டு Cl வந்து இதில் ஆட் ஆகிடுச்சு. ஸோ பேலன்ஸ் PCl3 இங்கே இருக்கும். தட் PCl3 இஸ் ஆடட் டு த O. ஸோ POCl3 தட் இஸ் அ பாஸ்போரைல் குளோரைட் ஆர் பாஸ்பரஸ் ஆக்சிக்ளோரைட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் we take propanoic acid. So C2H5COOH. So that is reacts with the PCl5. So as usual நமக்கு என்ன பண்ணுதுன்னா இங்கே CO தென் OH பிரிஞ்சிருக்கு. C2H5Cl, இங்கே PCl3, இங்கே Cl. சப்போஸ் C2H5COCl. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா POCl3 தென் HCl. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் இவர் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட் கூடயும் மெட்டல்ஸ் கூடயும் ரியாக்ட் ஆகிருக்கு. ஸோ தனியாக பிரித்து கூட எழுதிக்கலாம். ரியாக்ஷன் வித் மெட்டல், ரியாக்ஷன் வித் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு இந்த ரெண்டு ரியாக்ஷன் வந்து பிரித்து எழுதிக்கோங்க. ஸோ நமக்கு அப்போ வந்துட்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஃபஸ்ட்டு ஒன் டீகம்போஷன் ரியாக்ஷன், நெக்ஸ்ட்டு ரியாக்ஷன் வித் வாட்டர், தென் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ், தென் ரியாக்ஷன் வித் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். 4 chemical properties only there. Then only one preparation is there. ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ uses of phosphorus pentachloride. ஸோ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் இஸ் எ குளோரினேட்டிங் ஏஜென்ட். என்னவா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குளோரினேட்டிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அண்ட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ரீப்ளேசிங் ஹைட்ராக்சில் குரூப்ஸ் பை குளோரின் ஆட்டம். ஸோ சம் ஆஃப் த ஆர்கானிக் ரியாக்ஷனில் இந்த OH வந்து அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா Cl போடுவோம். ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷனுக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னாக்கா பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட் வந்து யூஸ் பண்ணுறோம். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சைட்ஸ் அண்ட் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். எப்படி நைட்ரஜனுக்கு பார்த்தோமோ அதே போல் இப்போ என்னன்னா பாஸ்பரஸ்க்கு பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப், ஸோ யூ ஹாவ் டு புட் த டாபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் அண்ட் ஆக்சோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ். Phosphorus forms a phosphorus trioxide, phosphorus tetraoxide,
then phosphorus pentaoxide. So 3 oxides வந்து நம்ம phosphorus வந்து form பண்ணுது. Trioxide, tetraoxide, then pentaoxide. In phosphorus trioxide, 4 phosphorus atoms lies at the corners of a tetrahedron and 6th oxygen atoms along the edges. The PO bond distance is 165.6. So that is நம்மளுக்கு P2O3 ஓட ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா டைமரிக் ஃபார்ம் மாதிரி இருக்கும். P2 இந்த P எடுத்துக்கினா O3 கூட நம்மளுக்கு மிங்கிளாக இருக்குது. இந்த P எடுத்துக்கினா இந்த 2 O கூட மிங்கிளாக இருக்கும். ஸோ அதே போல் நம்மளுக்கு இந்த P வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஓக்கெலாம் நம்மளுக்கு மிங்கிளாக இருக்குது. இந்த P எடுத்துகிட்டா இந்த 3 ஓ கூட நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்குன்னா மிங்கிளாக இருக்கும். ஸோ அது P2O3ஓட ஸ்ட்ரக்சர் தட் இஸ் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். In phosphate trioxide, 4 phosphorus atoms lie at the corners. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு 4 phosphorus atoms வந்துட்டு நமக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெட்ராஹைட்ரான் அண்ட் 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் நம்மளுக்கு 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து இதில் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ டெட்ராஹைட்ரான் பொசிஷனில் நமக்கு வந்துட்டு 6 ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அலாங் தி எட்ஜஸில். இந்த PO பாண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா இந்த PO பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 165.6 ஆங்ஸ்ட்ராங் இருக்கு நமக்கு. Uh, 165.6 picometer, which is shorter than the single bond distance of PO 184 picometer due to நம்மளுக்கு இங்கே வந்து டபுள் பாண்டு ஃபார்ம் பண்ணுற மாதிரி இங்கே காமிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம டபுள் பாண்ட் அதாவது பை பாண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த நம்ம சிங்கிள் பாண்ட் ஸ்ட்ரக்சரை வந்து பாண்ட் லென்த்தை வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் 165. இதே பை பாண்ட் இருக்கிற பாண்ட் லென்த்தை பார்த்தீங்கன்னாக்கா 184 பிகோமீட்டர் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? ஸோ சிங்கிள் பாண்டு இந்த மாதிரி சிங்கிளாக கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு சிங்கிள் பாண்ட். ஸோ மாதிரி சாலிட் லைன்ஸில் கொடுத்துருக்கிறது வந்து நம்மளுக்கு பை பாண்ட். ஓகேவா? ஸோ அப்போ டியூ டு பை டீப் பை பாண்டிங் அண்ட் ரிசல்ட் இன் கன்சிடபிள் டபுள் பாண்ட் கேரக்டர். ஓகேவா? ஸோ இதை மட்டுமே தனியாக 3 மார்க்கில் கேட்பாங்க வித் ஸ்ட்ரக்சரோட phosphorus trioxide structure. So next we will go to the structure of phosphorus tetraoxide. என்ன எடுத்துருக்கோம்னாக்கா phosphorus tetraoxide, that is the structure. ஸோ இங்கேயும் நமக்கு என்ன இருக்குன்னா P வந்து 4 இருக்கு. ஸோ நம்மளே P வந்துட்டு நமக்கு என்னன்னா 4 இருக்கு. how many oxygen present-ஆக இருக்குனாக்கா 10 oxygen வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்குனாக்கா present-ஆக இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அப்போ 10 ஆக்சிஜன் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்குனாக்கா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த P டபுள் பாண்டோட பாண்டு லென்த் வந்து எவ்வளோனாக்கா 143 பிகோமீட்டர். இதே சிங்கிள் பாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 160 பிகோமீட்டர். ஸோ இங்கே டபுள் பாண்டை விட நம்மளுக்கு சிங்கிள் பாண்ட் வந்து நமக்கு எப்படி இருக்குனாக்கா ஹையாக இருக்குது. பாண்ட் ஆங்கிள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. யூ ஹாவ் டு நோட் அட் தட். ஓகே. ஸோ இன் P4O10 each phosphorus atoms form 3 bonds to oxygen atom and also an additional coordinate bond with an oxygen atom. So terminal coordinate PO bond length is 143. Terminal. So நம்மளுக்கு லாஸ்ட்டாக இந்த மாதிரி முடியுது வந்து terminal. அதோட bond length எவ்வளோனா 143 which is less than the expected single bond distance. So நம்ம ஆல்ரெடி சொன்னால் சிங்கிள் பாண்டோட இது எப்படி இருக்குன்னா லெஸ்ஸாக இருக்குது. This may be due to lateral overlap of filled p orbital of an oxygen atom with empty d orbital on phosphorus. ஸோ நமக்கு ஓவர்லேப் ஆகும்போது நமக்கு அங்கே வந்து நம்ம பாஸ்பரஸில் பார்த்தோன்னா எம்டி டி ஆர்பிட்டல் இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி ஓவர்லேப் ஆகிட்டு நமக்கு ஆக்சிஜன் ஆட்டம் வந்துட்டு நமக்கு இது கூட பாண்ட் வந்து டபுள் பாண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஆக்சைட்ஸ் அண்ட் ஆக்சா ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டீல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு மெயின்டைன் த கிளாஸ் நோட்ஸ். ஸ்ட்ரக்சர் போட்டு காமிங்க. அதை ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு இது பாஸ்பரஸ் டெட்ராக்சைடுக்கு இதில் வந்து இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். பாஸ்பரஸ் ட்ரையாக்சைடுக்கு இது வரைக்கும் எழுதணும். ஸோ பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடோட ப்ரிப்ரேஷன், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ், தென் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும் நீங்கள் எனக்கு எழுதி டெஸ்ட் எழுதி போஸ்ட் பண்ணுங்கள். கிளாஸ் நோட்ஸ் வந்து சைட் பை சைட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்.